அவ்வை ஒட்டி அழகு தமிழ் கம்பன் எழுதிய கன்னி தமிழ் என பொன்னாடாக வழங்கக்கூடிய இந்த மரகத நாட்டை ஆளக்கூடிய மரகத மன்னருக்கு மகளாக பிறந்து மரகதம் ஆளாய் என பெயர் படைத்து எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் என்னுடைய தந்தையை பார்க்க வேண்டும். அப்பா மல்லிகை பூவி
பூவி இவள் தோட்டத்தை பார்த்து பூத்தாயா மல்லிகை பூவி பார்த்தாயா பொன் மாலை இவள் தோட்டத்தை பார்த்து பூத்தாயா. அப்பா உங்க ஒரே மகள், உங்க ஒப்பற்ற மகள், உங்க அன்பு மகள், உங்களுடைய ஆசை மகள் மரகத மாலாவை மனதார வாழ்க்கை வாழ்க்கை மகளே வாழ்க்கை வாழ்க்கை. அப்பா இங்க பாருங்கப்பா, இனி முதல் கொண்டு நான் பாடசாலைக்கு போக மாட்டேன் போங்கப்பா. பாடசாலைக்கு போக மாட்டியா? ஆமா ஏன் போக மாட்டேன்? அப்பா என்னுடன் படிக்கும் தோழிகளும் மாணவர்களும் இந்த மரகத மாலையை பார்த்து நகைக்கிறாங்கப்பா. வர இந்த மாலை எனக்கு பிடிக்கல. நான் எடுத்து வா வா என்ன காரியம் செய்து வா. இத மரகத மாலை தேவர் பூவர் அனைவரும் உனக்கு பரிசா கொடுத்த மாலை. மாலை முடிக்கப்பா. அப்படின்னா நீங்களே வச்சிருக்கலாம்ல, எனக்கே கொடுத்தீங்க. இங்க பாருங்கப்பா, இது என் கழுத்துல இருக்கும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி அருவருப்பா இருக்குப்பா. அழகா இருக்குப்பா, அழகா இருக்கு. எக்காரத்தை கொண்டு இந்த மாலை அகற்றவே கூடாது நீ. அப்படிங்க? சரிங்கப்பா. இவ்வளவு நீங்க எடுத்து சொல்றதாலே உங்களுடைய வார்த்தையை நான் கேட்கிறேன். சரிங்கப்பா, அதெல்லாம் போகட்டும். என்ன அழுத்த காரணம் என்ன? மகளே மாலா, உன்னை ஏன் அழைத்தேன்? எதற்காக தெரியுமா? அப்படிங்க ஐயோ வளர்ந்து தக்க பருவம் அடைந்து விட்டாய். அதனால் உனக்கு கல்யாணம். என்னது கல்யாணமா? எனக்கு திருமணமா? அப்பா அப்படியாப்பா, இதுதான் உங்களுடைய ஆசையா? உண்மைதான். சரிப்பா, உங்களுடைய விருப்பப்படியா ஆகட்டும். அப்படியா? போய் நாடு நாடாக சென்று என்னுடைய மகளுக்கு ஏற்ற மாப்பிளை பார்ப்பது என்னுடைய கடமை. போறேன்டா மாமா வேலை பார்த்தேன். பொம்பளை புரோக்கரா சுத்தி நடக்கிறேன். இப்போ நாடு நாடா சுத்தி வரேன். இந்த பையனுக்கு எங்கன்னா ஒரு பொண்ணு கிடைக்கணும். யாரு கிடைச்சா செத்த நாய் உட்காந்துட்டு போலாம். ஊரு சோத்த துண்டத்துக்கு போறேன். வேவாத முருங்கா சாப்பிட சொல்லி உனக்கு இம்மாத்தியமா இருக்குதுடா. இன்னும் வெந்த முருங்கா துண்ணா எனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் பெட்டிக்காரு போலவே இருப்பான். எனக்கு பிறகுற மகன் அப்படி பெட்டிக்காரு மாதிரி இருக்கும். உங்க வீட்டுக்கு எதிர் வீடே பெட்டிக்காரு வீடு. அதனால அப்படித்தான் இருக்கும். பொதுவாக என் மனசு தங்கம். சுப்பராய கோமணத்தை அவுத்து விட்டா தொங்கும். வாப்பா வணக்கம். யார் ராணியா? என்ன கேக்குறியா? நாய் கடிச்சிட்டு ஐயா வணக்கங்க. யார் ராணி? அமரபுரி நாடு. அது அமரபுரி நாடு. ஐயா நீங்களா? ஐயா நீங்களா? ஐயா ஐயா நீங்களா? எல்லாம் வரவு அவங்க தான் கேட்கலாம். அந்த நாட்டு மன்னர். ஐயா நீங்களா? ஐயா 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 நீங்களா? ஐயா 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 நீங்களா? சேராதுன்னு எத்தனை பேர் சொல்லுவேன். அது நான் இலை. அப்பா அந்நாட்டு அமைச்சர். ஐயா நீங்களா? ஐயா அது நான் இலை. அந்நாட்டு படைத்தளபதி. ஐயா நீங்களா? அது நான் இலை. அப்ப வேற யார்? ஐ எம் ஏ வாட்ச்மேன். தூக்க மாட்டியா? பக்கத்திலேயே படுக்க வச்சிருவாங்க. நான் யாரு தெரியுமா? யாருங்க? இந்நாட்டு மரகதபுரி நாடு. பாடா யார் பாடு? மரகதபுரி நாடு. மரகதபுரி நாடு அந்நாட்டு மன்னா மன்னா. அது நான் இல்ல. அந்நாட்டு அமைச்சர். அமைச்சருங்களா? அதுவும் நான் இல்ல. வா வா ஏன் பாருப்பா வா. அந்நாட்டு படை தளபதி. படைக்கெல்லாம் நாங்க மருந்து தரது இல்லைங்க. ஒருவேளை சொல்லி அதுக்கு மட்டும் தாங்க மருந்து தரோம் எங்க நாட்டுல.
சுப்பராயன் கொடுத்துங்கிறான். அப்படிங்களா? கத்திக்குவாங்க எல்லாம். நான் யாரு தெரியுமா? யாரு? இந்நாட்டு வாட்ச்மேன். நான் வாட்ச்மேனு, அவரும் வாட்ச்மேனு. நான் காவல்கார. ஓடிப்போ. நம்ம எல்லாம் ஒரே துறையில வேலை செய்யறோம். வந்த நோக்கம் எதிர்கால் வீக்கம். வந்தது அமரபுரி நாட்டு இளவரசர் முரளி முரளி அவருக்கு பெண் தேடி கொண்டு வர. பெண்ணு? ஆமா. நானும் அந்த விஷயமா தான் வந்திருக்கிறேன். தேடிய மூலிகை அகப்பட்டது. வா மாட்டிக்கிச்சு வா. காலில அகப்பட்டு கொண்டு. ஆமா. சரி, பொண்ணு போட்டோ எடுத்தாதுக்கிறியா? அது இல்லாத வந்திருப்பனா? ஓ, போத்தீஸ் மாங்கல் வாய்ப்பா மாடி தள்ளுபடி. அம்மா சொருவனா ஸ்டோர். சரவணா ஸ்டோர். பொண்ணு இது? ஆமா. எவ்வளவு அழகா இருக்காங்க பாரு. புடவை இல்லைன்னா உன்னை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் குளிக்க மொத்தம் போய் போட்டோ தரணும். அது மொத்தம் எடு உதவாங்குவேன். பொண்ணு போட்டாவா? மாப்பிள்ளை போட்டோ இருக்குதா? ஒரு ஜட்டியோட இவரா மாப்பிள்ள? ஜட்டி பண்ணினோட அவர் சும்மா அந்த போட்டோ எடுக்க விட மாட்டாரு. கம்பெனி பனியனோட வச்சுக்கிறோம் நான். பிமெக்ஸ் அந்த கம்பெனிக்கு அவர் தான் ஓனர். ஐயோ. ஆனா ஓனர் காதல கேட்டான். பொண்ணு போட்டா நல்லா இருக்குது. மாப்பிள்ளவோ ஜட்டியோட இருக்கிறாரு. அதான் கொஞ்சம் குறையாகுது. எடுத்து போய் உங்க மன்னராண்ட கொடு. தூங்கின்னு இருப்பாரு அவரு. அவர் 7 3 நாள் ஆகுமே. அப்ப கூட நம்மளே முடிச்சுக்கலாம். எங்க மன்னராண்ட நான் கொடுக்குறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை நிச்சயதார்த்தம். எங்க வந்து பாக்குறேன்? அங்கதான் பாக்குறேன். கிராமம் பார்த்து போறாங்க. அன்பார்ந்த அன்பார்ந்த பாடி கிராம பிரிவுள்ள தாய்மார்களே, இந்த அருமையான நல்ல நாளிலே, இந்த தை மாதத்திலே நம்முடைய கிராமத்தில் எழுந்திருக்கும் துர்க்கை அம்மனுக்கு, துர்கா தேவி அம்மனுக்கு சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை செய்து தேர் திருவிழா செய்து இந்த புனிதமான மேடையில் வந்தவாசி ஸ்ரீ கலதேவி நாடக மன்றத்தினால் மயான காளி மரகத மாலா, மயானத்தில் பூத்த மர்ம மலர் என்ற ஒரு அருமையான ஒரு கற்பனை காவியம் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தை அமைதியாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற கிராம பெரியோர்கள், தாய்மார்கள், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள், ஒன்றிய கவுன்சிலர், நாட்டாண்மைக்காரர்கள், இந்த விழாக்குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள், மாதர்குல மாணிக்கங்கள், மாணவ செல்வங்கள், வருங்கால இந்த நாட்டின் இளைய தலைமுறைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கலதேவி நாடகமன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த கொட்டும் பணியிலும் என்னுடைய நாடகத்தை கண்களிக்க பக்கத்து கிராமத்தில் வந்து தந்திருக்கின்ற கலை சொந்தங்களுக்கு என்னுடைய கலதேவி நாடகமன் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கிராமமும் கிராம மக்களும் ஒன்று சேர்ந்து என்னுடைய கலதேவி நாடகமனை பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். இந்த கிராமமும் கிராம மக்களும் நோய் நொடி இல்லாமல் எல்லா செல்வம் பெற்று நலமாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம். ஓடி வாடா. அந்த தாசியை விட அழகில் சிறந்த மனிதன் இந்த பெண்ணை பார்த்தால் அவன் இந்த பெண்ணை விட்டு வெளியே போக மாட்டான். மரகதபுரி நாட்டு இளவரசி மரகத மாலா புறப்படுங்க. நானே பார்த்திருந்தால் கூட இப்படிப்பட்ட பேரை பார்த்திருக்கவே முடியாது. அந்நாட்டு காவலர்களை சந்திக்கிறேன். அதுதான் சந்தவாசம். மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளை பார்த்துட்டியா? அதான் வந்துட்டே இருக்காங்க. யாரு? மாப்பிள்ளை வீட்டுக்காங்க. மகளின் புகைப்படத்தை பார்த்து என் மகனுக்கேற்ற மங்கை அவள்தான் என்று முடிவு செய்து விட்டேன். அதனால் மலதானி முழுந்து போய்க்குது. யார் கொல்லி போடுது? கொல்லி போடுது யாரா? என்ன மூக்கல பேசுறா? கொல்லி போடுது யாரா? ஐயா, இருந்தாலும் உடைய மகளின் புகைப்படத்தை மட்டும்தான் பார்த்திருக்கீங்க. மகளை நேரில் பார்க்க வேண்டும் என்று ஆசை. அப்படியா? இப்போது அழைக்குது. மகளே பாலா, இது லவடா பிள்ளை. இதை நினைச்சு
நான் அந்த 1050 ரூபாய் இங்க கட்டியிருப்பேனப்பா. பெண்கள் இதெல்லாம் பார்த்ததே கிடையாதா? பெண்கள் யார்? நம் நாட்டில் பெண்கள்ரா. நம்முடைய தாயும் ஒரு பெண் தான், உடன் பிறந்த சகோதரன் ஒரு பெண் தான். என்ன பார்த்தா அலையிற வந்துக்கிறாரு சாலமோன் பாப்பையா. ஆமா யார் தெரியுமா? யாருப்பா? உடைய வருங்கால மாமனார். என்னுடைய வருங்கால மாமனாரா? ஆமாப்பா. மாமா என் மாமா வேசருணா ஐயா, உடைய மகனை நேரில் பார்த்து விட்டேன். இருந்தாலும் இன்றைய தினமே நல்ல நாள். அப்படியா மகளே, நீ சென்று ஓய்வு எடுத்துக்கொள். அதுதான் உள்ள வச்சிருங்க. நானும் போறேன்ப்பா. ஐயா, உடைய மகள் தான் என் மகனுக்கேற்ற மங்கை என்று மனதில் முடிவு செய்து விட்டேன். அப்படியா? உடைய மகனை ஐயா மாலை கரெக்டா பயந்துக்கிறேன்னா ஆமாண்டா. அச்சந்திரன் கோயிலுக்கு 2 மாலை. ஏன்னா, நல்ல வார்த்தை வராதா? குலதெய்வம் ஐயனார் ஐயனாரப்பனுக்கு உடைய மகளை என் மகனுக்கு திருமணம் செய்ய இதுவே பரியும், இதுவே தவறு உங்க மீது இல்லைங்க. அவரு தாங்க சரியா பிடிக்கல. பின்னாடி போய் பிளாக்ல ஊத்தி குடிச்சிட்டு வந்தாங்க. உண்மையை சொல்றா, ஊரு கட்டி போண்டா. தவறாக நிற்க வேண்டாம். பெரிய இடத்தில் சம்மதம் செய்கிறோம் என்று சற்று கை தடுமாற்றம். வேறெதுவும் கிடையாது. உடைய மகளை நாளை வெள்ளிக்கிழமை திருமணம் என்னோட பெண் எங்களுக்கு மாப்பிளம் அது என்னுடைய மகனின் திருமண விஷயத்தில் அவசரப்பட்டு விட்டணும் என்ற மன வருத்தமா இருக்குடா. கவலைப்படாதீங்க ஐயா. கதி என்று இருக்கின்றா. அவனை மன வரைக்கும் எப்படிடா கொண்டு வருவது? பெண்ணின் அழகை பார்த்தாயா? ஆமாண்டா. இந்த மாலா கழுத்துல மட்டும் தாலி கட்டட்டும். தாலி கட்ட மனம் திருந்துவானா? இப்ப எங்க இருக்கிறான்? தாசி விட கதி நிற்கிறானே. தாசி விட்டு மகனே, முரளியா கோடி கூவையில சத்தத்தினாடு வந்தேன். வச்சா 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 கோடி கூவையில சத்தத்தினாடு வந்தேன். தொட்டிடுவேன் வெட்கத்தை விட்டு புட்டா நானும் சொர்க்கத்தை தொட்டிடுவேன். கோழி கூவையில மைதானத்தில் சொர்க்கத்தை தொட்டிடுவேன் வெட்கத்தை விட்டு போட்டா நானும் சொர்க்கத்தை தொட்டிடுவேன். மீண்டும் அதே தேவையா வீட்டுக்கா வரணும். அவ திருந்தவே மாட்டானா? மகன் தப்பிக்க வேண்டும் என்றா திருமணம் தான் சரியான வழி. ஏண்டா? டேய் மில்லிக்கு
எவ்வளவுதான் குச்சானே தெரியப்பா. நீ லிமிட்டா குடிச்சிருக்கணும். ஆனா பாவி. ஐயா எனக்கு அத்தான் தூங்கும் ஐயோ. வேளையிலே தூங்க போனதுமே உனக்காகத்தான் மாமா தூங்கு வேளையிலே நான் தூங்க போனேன். ஊர் தூங்குதாம்மா. ஊர் தான் போய்க்குது. டேய். ஏம்டா? ஏம்டா? ஏய் என்னடா பண்ற என்ன பண்ற என்னடா பண்ற எங்க நான் பண்றேன் உனக்கு அறிவில்ல பணம் கட்டினா ஏண்டா திறந்து நாய் கூட இல்லையே வெக்கமா கிடைக்காதா சோறு துணி சாப்பிட வயிற்றுக்கு எனக்கு அந்த பையன் வந்து பாருங்க எங்க இருக்குன்ற பாருங்க ஐயோ மறக்கிறாரு டேய், டேய், டேய். புள்ளி. அடா பாவி. நீ திருந்தவே மாட்டியா? குடிச்சுக்கிறாங்க திருந்தவே மாட்டியாடா? வாயை மூட சொல்லு. அடா பாவி. இங்கேயே வாட அடிக்குதாடா? அப்பா மறுபடியும் இதற்காக இங்க வந்திருக்கின்றேன். மகனே, புள்ளி. ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கின்றேன். அப்பா ஆமா. அன்னை இறந்து விட்டார்கள் என்று ஏதோ பெண்ணை பார்த்து திருமணம் செய்து யாரு போய் இந்த ஆண்டி ஆண்டி சகில ஆண்டிப்பா கட்டி போட்டி கண்ணால கண்டபடி கட்டி போட்டிடா நான் தானே அவன் கேட்டான். மூஞ்ச பச்சை நல்லா. அழகாக இருக்கின்றார்கள் இந்த ஆண்டி. எல்லாம் குழப்ப கட்டிய மகனே, புள்ளி. நான் ஏக வந்தேன் தெரியுமா? சந்தோஷமான செய்தி. உனக்கு திருமணம். ஐயோ மண்டபத்திலேவா அது மட்டும் கிடைக்காதுடா பாத்ரூம் மட்டும் 12 பாத்ரூம் இருக்கிற மாதிரி இருக்கிற மண்டபம் ஏண்டா பிரியா போய் வருவாங்க ஜனங்க அப்படியா சரிடா அது மட்டும் கிடையாது என்ன தெரியுமா திருமணத்திற்கு அலங்காரம் பண்ணுவதற்கு எனக்கு ஜாதி மல்லியும் கனகாமரமும் வேணும்டா ஜாதி மல்லியாவும் ஏய் வாய் மூடு எனக்கு அது மட்டும் கிடைக்காது அவ்வளவு பேர் திருமணம் ரெடியா ஆகட்டும் சொல்லு, போய் கொண்டு செல்லும். அப்பா எனக்கு மனவருத்தம். எனக்கு மனவுக்கு திருமணம் என்று உரைத்து விட்டீர். ஆமா, எந்த நாட்டுல எந்த சந்திரம் எங்கள் இருவருக்கும் திருமணம் முடிந்தால் அனிமன் ஊட்டி 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 இல்லப்பா கொடைக்கானல வைக்கிறேன் இவ மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தான்னு வச்சுக்கோ தெய்வமடா. இந்த மாமனார என்ன? பாத்ரூம் உள்ள உட்கார வச்சு அவ தோசைய சுட்டு சுட்டு போடுவா உங்க அப்பா புட்டு அதுல தொட்டு தொட்டு சாப்பிடுவா என் மகனை வெட்டி வெட்டி போட்டு எனக்கு அப்படியே சொட்டு சொட்டு சொட்டுன்னு ஊட்டும் என்னது? உனக்கு மனோக்கு திருமணமா? எனக்கு மனோவிற்கும் திருமணம். டேய், டேய், டேய். நம்ம ஒரு கணக்கு போட்டா அவன் ஒரு கணக்கு போடுறான்டா. இன்னும் 2 நாள் கணக்கு என்னன்னு தெரியல புள்ளி. திருமணம் சொன்னே திருமணம் யாருக்கு தெரியுமா? யாருக்கு? எனக்கு மரகத நாட்டு இளவரசி மாலாவுக்கும் உனக்கு தான்டா திருமணம். மாத நிறுத்துங்களப்பா. ஆ? இளவரசி மாலாவிற்கும் எனக்கு திருமணமா? ஆமாண்டா. வாழ்ந்தால் உணவோடு ஐயோ. அதை விட்டு நான் ஒருவரை போட்டு எவ்வளோ ஊர்றா இது தெய்வத்தின் திருமகளா என் மனைவி. வந்தமா பசிக்கு சாப்பிட்டமா அதோட வந்துடணும் யாரை பார்த்து சொல்ற? பில்லு கட்டின இன்னும் எனக்கே பில்லு ஓ வரல தெய்வமடா, காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சியடா என் மனைவி. நான் புள்ளி. மணி நீ வேலை பெற்றெடுத்த தந்தையின் வார்த்தையை கேட்பியா கேட்க மாட்டாயா? உங்கள் வார்த்தையை நான் ஒருபோதும் கேட்கவே மாட்டேன். நீ எப்படிடா கேட்ப? எப்படி கேட்ப? ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று நான் சின்ன சின்ன வயசுல இருந்து என்னுடைய மார் மீத மடி மீத தூக்கி போட்டு வளர்த்தேனடா. உடைய தாய் முகத்தை நீ பார்த்ததே கிடையாது. சின்ன சின்ன வயதுல இருந்து தாய்க்கு தாயாகவோ தந்தையாகவோ தெய்வமாக உன்னை வளர்த்தேனே. எதற்காக? வயதான காலத்தில் எனக்கு துணையாக இருப்பாய் என்று தானடா. மது போதையிலே அந்த தாசி விட கதி என்று இருக்கின்றாயே. தாசியா? நான் உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானடா. இந்த உலகமே என் மகன் முரளி என்று வாழ்ந்தேனே. அப்படிப்பட்ட மகனே
என்னை எதிர்த்து பேசும்போது என்ன வேணா பேச மாட்டான். வலி தாங்காத அப்பா நான் புறப்படுகின்றேன் மனோவை பார்க்க. என் வார்த்தை கேட்க மாட்டேன். என் வார்த்தை கேட்க மாட்டாயா? ஒருபோதும் கேட்க மாட்டேன். நீ கேட்க தேவையில்லடா. நான் உயிர் வாழ்ந்தது உனக்காகத்தான். என்னுடைய அன்பு மகனே, என் வார்த்தையை கேட்காத போது இந்த உலகத்தினை எதுக்காக உயிரோடு வாழ வேண்டும்? செத்துற மணி பாட்டு வாயா. செத்தா போயிடா. ஐயா வேணாம். காலை கேட்க காலை கட்டணும். நான் வரவில்லை என்றால் இதயத்தில் உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வீர்களா? மாலா கழுத்த தாலி கட்டவில்லை என்றால் உடைய தந்தையை உயிரோடு பார்க்கவே முடியாது. இதே எடுத்து நான் செத்துறேன். முந்தி தவமிருந்த 300 நாள் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியப்பா. நீங்கள் தான் என்னை சீரம் சிறப்போடு வளர்த்தீர். இருந்தாலும் உங்கள் பேச்சை கேட்டு நாட்டுக்கு நான் வருகின்றேன். ஆனால் ஒன்றா ஆனால் என்றால் அதில் அநேக அர்த்தம் அடங்கியிருக்கின்றது. நாட்டுக்கு வருவேன், மன மேடையில் அமருவேன். அந்த பெண்ணின் கழுத்தில் மாலையிட்டு நான் தாலி கட்டுவேன். தாலி கட்டுவேன். அந்த பெண்ணின் முகத்தை கூட பார்க்க மாட்டேன். மாட்டாயா? தாலி கட்டி அடுத்த வந்து விடுவேன். மனோவை இந்த அமர்வுரை நாட்டில் எத்தனையோ சட்ட திட்டங்களை நான் போட்டிருக்கேன்டா. என் மக எனக்கு சட்டத்தை போடுறான்டா. ஒரு நல்ல பையனை பார்த்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றான். அதுக்கு திருட யாரு பிறந்தவன் யாரு? நான் திருடா திறமைசாலிங்க. ஏய், வயிற்றுல புள்ள பிறந்து புள்ளியா இருக்கணும். மணவரைக்கு வருவானா? மணமல்ல வருவானா? அந்த மாலா கழுத்துல தாலி கட்டுவானா? முகத்தை கூட பார்க்க மாட்டான். கவலைப்படாதீங்க, தாலி அவன் கட்டட்டும், மீதி நீங்க பாத்துங்க. ஊர்ல உலகத்தை நடக்காத்தா சொல்லு. ஐயா தாலி கட்டுட்டங்க. அப்படியா? பிறகு என்ன நடக்கும்? ஆமாண்டா, அந்த மாலோட அழகை பார்த்தா அந்த மாலை விட்டு பிரியவே மாட்டான். உடனே திருமணத்துக்கு ஏற்பாடு ஏத்தடா. இப்போ ஒண்ணு வீட்டுக்காரங்க வந்துக்கினே இருக்கிறாங்க. மணவரை ஏற்பாடு பண்ணு. மழை தூவி ஒரு நாட்டு இளவரசி யூரியா கோழியில எங்க நாள் இது போடு. கல்யாணம் பண்ணது எம்மா கஷ்டப்படுறான். ஏரி வேலை மண்ணு வரை அந்த கொண்ட மாதிரி கொண்டு பிள்ளைகா பையன் மாதிரி வேலை செய்யறான். நல்லா கூட இருந்தா பரவாயில்ல. பிள்ளைகா பையன் கொடுக்குறான். மாலியா என்ன இது? நம்மள பிள்ளை காண்றாங்க. அவன் கூட உட்காந்து குடிச்சா மாஜாருன்னு ஒரு பெரிய மரியாதை கிடையாது. ஹரிச்சந்திரா, மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் தெரியாது. உள்ள கூட வாரி முன்னாடி வை, முன்னாடி வை. ஒண்ணு தோச்சுட்டாங்களப்போ. கல்யாணம் மகிழ்ச்சது. ராஜா வீட்டு கல்யாணம் தான் இது. கட்சி மேல கொட்டுற கல்யாணம் தகத்தாலே.
வெட்கடா வெட்கம். இதுவா? ஏன்னா அம்மா இருந்து சொல்லி கொடுத்துருந்தா பரவாயில்ல, நீ ஆரவாரியம்மாக்கிற. அம்மா வாங்க. ஐயோ ஐயோ ஏழு கொண்டா வாடா வெங்கடரமணா போய்தா காக்க அரக்கும். ஒரு பொண்ணு வழியா வாசிக்கிறோம். மனவரையில அருந்ததி தெரிதாப்பார். என்ன தரணும் அருந்ததி படம் பார்க்கல நீ? அது பார்த்துருக்கேன். பொம்மாயி பொம்மாயி இந்த பிரிவிலே உனச்சார பொம்மாயி. பயப்பட போகுதுடா. சொல்லி கொடுறா. ஏதோ பெண்ணுடா சொல்லி கொடுறா. வசிஷ்ட மகாமுனிவர் அவருடைய மனைவி. காலை நேரத்திலே நட்சத்திரமாக அருந்ததி தெரியும். திருமண காலத்துல காலையில பாப்பாங்க. தெரிதாப்பார். தெரியுதுடா. என்ன தெரியுதா? எனக்கு தெரியுது, உனக்கு தெரியுதானா? நீ பாரு. உனக்கு தெரியுதா? எனக்கு தெரியுது. நீ உங்க ராமாயணத்திலே இதையும் சொல்லுவேன், இதுவும் சொல்லுவேன். போ தெரியும். இரு மனமும் ஒரு மனமாக சேரப் போகிறது. உன் மனதோடு என்ன வாழ்த்துங்கள் மார்போடு. எப்பா பெயிண்ட் டப்பாவிலையா கசம் வைப்பாங்க. இல்லாத போய் நீ என்ன தந்து வச்ச அந்த ஐயா எத்தினி வாட்டி தான் ஓடி பாவம். இந்த குளிர்ல வேற வச்சு கூட போறது. கையெடுத்து கும்பிடு. எம்மா காஞ்சி காமாட்சி, காஞ்சி காமாட்சி, பால் வலிக்கு நான் பாலை எடுத்துக்கிறேன். மதுரை மீனாட்சி, மதுரை மீனாட்சி, கையை கூப்பணும். காசி விசாலாட்சி, காசி விசாலாட்சி, நான் வாழ்வணும். நான் தப்புக்குன்னு உட்காராத. உப்புக்குன்னு மண்ணி வரும். அந்த காமாட்சி அம்மா விளக்க அனுப்பிச்சிட்டு சேவிச்சுட்டு எனக்கு தெரியாதா? மாப்பிள வாரார் மாப்பிள வாரார் மாட்டு வண்டி. மாப்பிள பத்த அப்பா வாரார் சாராய வண்டி. பொண்ணு பத்த அப்பா வந்தார் போட்ட வண்டி. அந்த மனோ நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே காலை விடுறானே. மகன் சற்று முன்னால் அயல்நாட்டிலிருந்து பயணம். உன்னல உறங்கல கொஞ்சம் உடல் அயற்சி. ஏதோ சொக்க தங்கையாமா? ஆப்பா சொக்க தங்கை. சொக்க தங்க படம் பார்க்கல. மனோ என்பது யாரு? அவருடைய உயிர் நண்பன்டா. வெளிநாட்டுல படிச்சவன். மனோ வேற ஞாபகமா தெரியாப்பா. 18 சவரண்டா. இந்த திருமணத்திற்கு அவருடைய நண்பன் வரணும் எங்கிட்டு இருக்காடா? அப்படியா? யார போலாம் கிடையாது. அதான் அவருக்கு ஐயா சாமியா உனக்கு கல்யாணம்டா. யாரா இப்ப தாத்தா இருக்கிறேன். அந்த பொண்ணு முகத்தை பாடுறா. அம்மா அம்மா அந்த
ஐயோ தெய்வ திருமகள்லாம் முடிஞ்சு போச்சுடா நாடகம். இந்த பாருடா அந்த பொண்ணு முகத்தை பாடுறா செருப்பு அடியா கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணம் ஒரு அவசர கல்யாணம். ஐயர் என்ன செய்தார் தெரியுமா? இலை மேல ஏறி தலைய ஒடிச்சாரு. இலை முறிஞ்சு காலு மேல வீந்து கால் வச்சு போச்சுடா ஐயருக்கு. இலை மேல ஏறி தலைய ஒடிச்சாராம். இலை முடிஞ்சு தொட மேல விழுந்து காலு ஒட்டு போச்சான். ஐயோ ஐயோ கல்யாணத்துல ஐயோ கத்துவாங்களா? பொறுமையா சொல்றான். என்னாச்சு? சொல்றவனுக்கு தான் புத்தி உட்காந்துக்கிறான். அப்புறம் அவங்க கூட புத்தியிலாவது தான் கேட்டு உட்காந்துக்கிறேன். புத்தியிலாவது தான் எங்க ஏஜமா மாதிரி யாரு வரும்? அவரே ஊத்திக்கிறாரு பேரு. ஐயர் கடுவேன். ஐயோ டேய் ஐயர் செஞ்சுட்டாரடா. ஐயர் செஞ்சுட்டாரா? நம்ம அந்த நரசிம்மயிரு நரசிம்ம ஐயங்கா அவர்தான் செஞ்சுட்டாராண்டா. சாப்பிட்டு விடு. ஐயருக்கு ஒரு 500 ரூபாய் கடன் தரணும். சும்மா வீட்டு பக்கம் போட்டு கட்டி நடக்கிறான். 500 செத்துட்டு இருக்கிறான். அதை சேர்த்து 500 ரூபாய்க்கு ஒரு உயிரை போக சொல்றியா? 500 ரூபாய் கடன் கொடுத்து ஐயர் செத்ததுக்கே சிரிக்கிறேன். 50 லட்சம் ரூபாய் முதலீடு. அதுல பாதி பணம் வாங்கிக்கிறேன். 25 லட்சம் 25 லட்சம் இருக்கா? எப்படியா கட்டுவீங்க? இல்லாதவனு கூட பூச்சி வச்சு பயப்படாதீங்க. கல்யாணம் என்பது 1000 காலத்து மயிர். மயிர் இல்லாத சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதாம கல்யாணம் நடக்காது. ஐயர் வேணுமே. ஐயர் மந்திரம் எனக்கு தெரியும். எப்படியா? எங்க அம்மா ஐயர் வீட்டுல வேலை செஞ்சாங்கல்ல, அப்படி கத்துக்கல. சொல்லுமாடா என்ன சொல்ற? ஆமாங்க. எப்படி? எங்க அப்பா செத்த பிறகு எங்க அம்மாவை ஐயர் வேலை செஞ்சாரா? ஐயர் வீட்டுல வேலை செஞ்சாங்க. கல்யாணத்துல ஐயா ஐயர் போ சொல்ல வர சொல்ல என்ன கூட இட்டு போவாரு. அப்படி நான் கத்துக்கினேன். அப்படியா? சரி பதில் சொல்லு. அப்படின்னா அப்போ ஐயர் உங்க அம்மால வச்சுங்கிறாரு. காயில வர சூத்தாத்து யாரா பொண்ணு கொடுப்பாங்களாடா? ஐயர் எங்க அம்மாவை வச்சல. எங்க அம்மா தான் ஐயரை வச்சுக்கிறாங்க. அவன் மூஞ்சில போயிட்டு துப்புடா அவருக்கு. ஐயா கொஞ்சம் சீக்கிரமா நெருங்குதுடா. நாலு ஆறா ராவு காலமா ஏமகாலமா? பிரம்ம முகூர்த்தம்டா அது. நான் ஐயரா நீ ஐயரா? எனக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? கல்யாணத்துல கங்கணம் கட்டுவாங்க, அவனுக்கு வாயை கட்டுறான். ஓம் பூநூலதான் பூநூலா. சரி ஒரு நூலுக்கு ஓம் பங்காளி எல்லாம் வந்துட்டாங்களாப்பா? கல்யாணத்துக்கு உண்டான பந்துக்கள் வந்து விட்டார்களா? ஓம் மீச அடிக்காதவங்களா மீச அடிச்சுக்கப்பா. தேவா ஐயா போயிட்டான்னு சொல்ல கம்முன்னு இருப்பான் சுவாமி. ஆபாதன வேதனா பெரபாமா ஹர பர பாபா. என்ன ஐயா வளர்ந்துக்கிறா?
என்ன வளர்றான்? எத்தனை கல்யாண மண்டபத்துக்கு போய்க்கிறார், ஆமா எத்தனை ஐயர் மந்திரம் சொல்றாரு, ஆமா எதனா புரியுதா? சும்மா உட்காந்து புரிச்சு வரல, அது மாதிரி கம்மன இருக்குடா. யாரா குறுக்கு கேள்வி, வேற ஆளு உட்காருங்க உட்காருங்க. ஓம் பரமான்யம் சுகம் சூன்யம் சுக்லாம்பரதரம் ஓம் ஆவாதன வேதனா அரகரா அரகரா ஓம். ஐயா என்ன பண்றா? இங்க என்ன பண்றா? யாக குண்டம் இல்ல, அதனால அம்மா ஓம குண்டத்துல போட்டு இருக்கேன். அப்ப நல்லா புரியுதோ? ஆத்துல நல்லா விரிக்கிறாளா? ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசி வர்ணமாம் ஓ சசி வர்ணமாம் ஓ சசி வர்ணமாம் சாரதாதி பின்னாடி வர்ணமாம் கோமதிய முன்னாடி வர்ணமாம் ஜாங்கிரி பி ஜகஸ்து ஜாங்கிரி பி ஜகஸ்து. அத்தாழ கண்ணாலே உத்தாத நீ என்ன யா உச்சி மண்டையிலே சுருங்குது நீலவான ஓடியில் நீந்துகின்ற வெண்ணிலா என்ன பண்றீங்க இதெல்லாம்? சிந்து நதிக்கரை ஓரம் ஒத்த பிராமணனா சொல்லக்கூடாது. அதுக்கு உட்காரு, சோறா போடுறாங்க, நீதானே இது உட்காருன்னா தாளுக்கு திதி கொடுக்கோ முட்டி போடுறா. என் பிராணத்தை வாங்காதீங்களா? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைஞ்சு விட்டு வலது கால் முட்டி போடுறா. என் தாக்க அறக்கும். தள்ளி போடா. அப்பா அம்மா இருக்கிறாங்களா? இருக்காங்க ஐயா. மாலியம் கொடுத்துக்கிறியா? அப்பா அம்மா உயிரோட இருக்காங்க ஐயா. உயிராக்குறாங்களா? சரி கொடுப்போம், கொடுத்து பார்ப்போம். முடி மறைக்குது, வெட்டணும் சீக்கிரம். நன்னா கட்டு, தூக்கி கட்டு. அரகரா 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 அரகரா. நெய் 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 அரகர் அரகரா அரகரா. ஓத்தா ஊட்ட தாலி அறுக்கிறா. ஓம் அரகரா அரகரா. மாமாவுக்கு இது எனக்கு சரி குடிப்பிடி எள்ளு எடுத்தாந்துக்கிறீங்களா? இதவா பாதவம் போதமோதாகதாபாதம் நம்போதகாயாபாதவம் தவர்வியாத ஓம் ஆதுதூதிதாதிதாபமாமி ஆமூலிரா போதமகாதி தாதுதுதாகுதா காகாகுகு கேகேகை கௌகோகு கௌகௌ நானாயி துதுதே கைதோதோ. எங்கனா ஐயர் அடிக்கிறாங்களாப்பா? வேற யாரும் கையை காட்டு. பத்தாத புதிய வளநாடு கண்டு படம் இது நின்ற குமரா அரகரா அரகரா. ஐயோ மூச்சை நடக்குது. தாலி அறக்கத்துக்கு யாருக்கா என் தாத்தா அறுக்கிறீங்க? உன் தாத்தா தாத்தா பேர் என்ன? காது கேட்காத இருக்கும் சத்தமா. வாத்தா உன் தாத்தா பேர் என்ன? எங்க ஆத்தா பேர் சொல்லணுமா எங்க தாத்தா பேர் சொல்லணுமா? இல்ல தாத்தா தா 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 தாத்தா தாத்தா ரங்கசாமி கவுண்டர். ரங்கசாமி அரகரா அரகரா ரங்கசாமி கவுண்டர் ஆகியே அரகரா. எவன் வீட்டுல தாலி அறக்கிறா? அவரது மகனாகியே அரகரா. அப்பா பேர் என்ன?
முனுசாமி ஒடையார். ரங்கசாமி கவுண்டரு முன்சாமி ஒடையார். மண்ணு மேரிக்கிறதுக்கு அதுக்கு செட் ஆகாது. உமா பேரு மேரி மாதா உன் பேரு சஃபி. முகமது சஃபி ஆயிரு. நீ முஸ்லீம். உம்மா கிறிஸ்டின். ஒப்பா ஒடையாரு. உன் தாத்தா கவுண்டரு. என்ன கோத்திரமா இருக்கும்? எனக்கே தெரியல. பலாப்பற்ற கோத்திரமாகிய சமர்ப்பியாமே. அரகரா ஓம் அரகரா மகமான்யம் அரகரா. இத பிடிக்கணுமா? அப்படியே பிடி. ஏறா அப்படி ஜலத்திலே நில்லு. அப்படியே பிடி. புரியுதா? எப்படி நான் இது அப்படி பிடிப்பேன் அப்படி. அப்படியே மவனை யாண்டா என் தாலியா ஊத்திரும். இதுல ரோஜா நாடக மன்றத்திலிருந்து கலைதேவி நாடக மன்றத்திற்கு இந்த ஆண்டு இந்த ஆண்டு நாடகம் ஆட வந்த லாலாப்பேட்டை அடுத்த நெல்லிக்குப்பம் கிராமம் நாடக ஆசிரியர் வேலாயுதம் இறந்து சாலோப சாமீப சாரூப சாயுச்சம் 4ஆம் பதவி அடைய புண்ணிய நதிகளான கங்கை யமுனை கோதாவரி கொண்டு வந்து புஷ்பங்களாகிய அத்தர் புடுக்கு சபாது அத்த புடுக்கு சபாது அத்த புணுக்கு சவ்வாது வாசிய திரவங்களை கொண்டு பாதங்களை தேய்த்து பங்கும் பங்காளிகள் சொந்த பந்தங்கள் நீத்தார் உடலை முக்தி மோட்சம் செய்ய பெற்றவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் கொண்டு சென்று புண்ணிய நதிகளான அரகரா காசி ராமேஸ்வரம் கல்யாணம் தானே. காசி ராமேஸ்வரம் புண்ணிய போட்டு கல்யாணத்துக்கு போவாங்க. கரமாந்தரம் எங்க ஐயர் ஒரு நாள் கூட நல்லதுக்கு போனது கிடையாது. கல்யாணத்துக்கு போனா அங்க மட்டும்தான் ஒன்று பச்சை அரிசி வைப்பாங்க. காரியத்துக்கு போனா வீட்டுல ஒரு அரை மரக்கா வாங்கலாம். அங்க குளத்தாண்ட ஒரு அரை மரக்கா வாங்கலாம். ஏழப்பட்ட குடும்பம் மாதிரி போலான்னு வந்துக்கிறாங்க. எப்படியா ஜலத்துல விடுறான் அவன் தாலி அறக்கும்.
என் உயிரே சொன்னது நீதானா கொள் என் உயிரே நான் அப்பொழுதுதான் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று தந்தையே உங்களிடத்தில் எடுத்துரைத்தேனே. என்னுடைய வார்த்தை கேட்காமல் எனக்கு கட்டாய திருமணத்தை செய்து வைத்தீர்களே அப்பா. இப்பொழுது நடந்ததை பார்த்தீர்களா அப்பா? அம்மி மிதித்து அருந்ததை பார்த்து அரசாணி வள வந்து மங்கள மேல முரசலுக்கே அப்பா. இந்த சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் அனைவரும் சாட்சியாக வைத்து என் கழுத்தில் மாலை சுட்டி என்னுடைய கழுத்தில் திருமாங்கலம் சுட்டி அப்பா. இப்படி என்னுடைய முகத்தை விட பார்க்காமல் என்ன வேண்டாம் என்று விட்டு சென்று விட்டாரே தந்தையே அப்பா. எனக்கு எதற்காகத்தான் நீங்கள் திருமணத்தை செய்து வைத்தீர்களா? உங்க மகளை இந்த குளத்தில் பார்ப்பதற்காகத்தான் எனக்கு திருமணத்தை செய்து வைத்தீர்களா? என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் நடந்து போக வேண்டும் அப்பா. ஐயோ அப்பா, நாடாள பிள்ளை இல்லையே என்று தவமா தவமிருந்து பெற்றெடுப்பா. நீ பிறந்த நேரும் உன்னை பெற்ற தாய் இருந்து விட்டால் நாள் ஒரு மேலே பொழுது மனமாக தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக வளர்த்து நல்ல ஒரு மகனை பார்த்து திருமணத்தை முடித்து வைத்து மன சந்தோஷம் அடையலாம் என்று மனக்கோட்டை கட்டி வைத்தேனப்பா. நான் நினைத்ததற்கு மண்பாட்டை ஆகிவிட்டேன். ஐயா, யார் அவன்? மனவேலைக்கு வந்தால் மாலையை மாற்றினார், தாயை கட்டிவிட்டு ஓடுகிறார். யார் அவன்? என்ன மன்னித்து விடுங்கள் ஐயா, என்ன மன்னித்து விடுங்கள். என் மகன் நல்லவன் தான் ஐயா. அயனாடு சென்று பட்டங்கள் முடித்து இப்போதுதான் தாயக திரும்பினான் ஐயா. என் மகனுக்கு இந்த அமரபுரி நாட்டு மன்னனாக முடிசூட்டி ஒரு நாட்டு இளவரசியை பார்த்து திருமணம் செய்து அவருடைய திருமண குலத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஐயா. நாட்டை சுற்றி வளவர சென்றவள் மது போதையிலோ அவரை நல்லவனாக மனத்திருந்த வேண்டும் என்று அந்த தாசி விட அழகான பெண்ணை பார்த்து திருமணத்தை முடித்து வைத்தால் அவன் மனத்திருந்து நல்லவனாக வாழ்வான் என்றுதான் உடைய மகள் மாலாவை நான் திருமணம் செய்து வைத்தேன் ஐயா. அவன் இப்படி செய்வான் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஐயா. என்னை மன்னித்து விடுகிறேன். போக எடுத்துங்கள் ஐயா. ஐயா, நீங்கள் பெற்ற மகளாக இருந்தால் ஒரு குடிகாரனுக்கும் கூத்துக்கலனுக்கும் உடைய மகளை திருமணம் செய்து முடிப்பீர்கள் ஐயா. ஐயோ, அதற்கு என் மகள் தான் கிடைத்தான் ஐயா. மகளே மாலா இப்போது ஒன்று கட்டி போகவில்லை. மாலையை மாற்றினான். தாலி வடியாக கட்டியிருக்கிறான். அவன் கட்டிய தாலியை அறுத்து எப்பேற்பட்ட வார்த்தை எடுத்திருக்கின்றப்பா அப்பா. அனைவரையும் சாட்சியாக வைத்து என்னுடைய கழுத்தில் திருமாங்கல்யம் சுட்டிருக்கின்றார் அப்பா. ஒரு பெண்ணுக்கு ஒருமுறைதான் அப்பா திருமணம் நடக்கும். மறுமுறை நடந்தால் அதற்கு மறுமணம் என்று எடுத்துரைப்பார்களே அப்பா. கல்லானாலும் கணவர் பிள்ளானாலும் புருஷன் என்று பெரியவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்களே அப்பா. அவர் நல்லவரோ கெட்டவரோ அவரோடு சேர்ந்து இந்த நாட்டில் நான் வாழ்ந்து விடுகின்றேன் தந்தையே. நீங்கள் சென்று வாருங்கள் அப்பா. என்னதான் உழைத்தாலும் என்னுடைய வார்த்தையை கேட்க போவது கிடையாது. இருந்தாலும் நல்லதொரு உபாயத்தை ஒருக்கினேன் கிளம்பா. உடைய கைத்திலே ஜெயிக்கிறதே மரகத மாலை. இந்த மரகத மாலையை எக்காலத்து கொண்டும் எந்த நேரத்திலும் அகற்றவே கூடாது,
சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்பா, என்னுடைய உடல் மட்டும்தான் நாட்டுக்கு செல்கிறது. என்னுடைய உயிர் உன்னோடு தான் அப்பா இருக்கும். அப்பா, பாலா! அப்பா! பாலா! நீங்க பெற்றெடுத்த மகளாக இருந்திருந்தால் ஒரு குடிகாரனுக்கோ இல்ல ஒரு கூத்துக்கல்லனுக்கோ திருமணத்தை செய்து வைத்திருப்பீர்களா மாமா? யாரோ பெற்ற மகள் அவனுடைய வாழ்க்கை எப்படி அழிந்தால் என்ன? உன்னுடைய மகன் மனம் திருந்த வேண்டும் என்பதற்காக எப்படி என்னுடைய வாழ்க்கை அழித்து விட்டீர்களே மாமா? பாலா! பாலா! நந்த புண்ணில வேலை பாசாதம்மா. நீ புகைப்படத்தை எப்போது பார்த்தேனோ அப்போதே நீதான் என் குடும்பத்திற்கு குத்து விளக்கு ஏற்ற வரும் தேவதை என்று என் மனதில் மனக்கோட்டை கட்டினேனே. என் மகன் நல்லவன் தானம்மா. நேரமும் காலமும் அவனை மாற்றி விட்டதம்மா. பாலா, உன்னை நான் மருமகளாக நினைக்கவில்லம்மா, என் மகளாகவே நினைக்கின்றேன் அம்மா. என் தந்தை என்ன வார்த்தை கூறினார் அம்மா? பாலா, மணவரில் அமர்ந்தான், தொட்டு தாலி கட்டினான், உடைய முகத்தை கூட பார்க்காத மணவரை விட்டு ஓடிவிட்டானே. இந்த வாழ்க்கை உனக்கு சரிபட்டு வராது. கட்டிய தாலி அறுத்தெடுத்துட்டு வா, நம் நாடு செல்லலாம் என்று கூறினாரே. அதற்கு என்ன வார்த்தை கூறினார் அப்பா? ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்த ஒரு முறைத்தான், அது என் வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டது. பிறந்த வீட்டிற்கு பெருமையும் புகுந்த வீட்டிற்கு நல்பெரும் தேடி தருவதுதான் ஒரு பெண்ணின் பெருமை என்று கூறினாயே. அம்மா, நீ அல்லவா ஒரு உத்தமி, நீ அல்லவா ஒரு பத்தினி. உன்னை மருமகளாக அடைய பல ஜென்மத்தில் புண்ணியம் அல்லவா செய்திருக்க வேண்டும். மாலா, இப்படி கட்டிய தாளில் ஈரம் கூட காயவில்லையே, அதற்குள் இந்த படுபாவி உன்னை கைவிட்டு விட்டு சென்று விட்டானே. உடைய வாழ்க்கையே நான் சீரழித்து விட்டேனே. மாலா, உடைய நல்ல மனதுக்கு நேரமும் காலமும் வரும். என் மனம் திருந்துவா, உன்னோடு சந்தோஷமா வாழ்வாம்மா. இந்த நீ பிறந்த வீட்டை விட இந்த புகுந்த வீட்டில் நீ சந்தோஷமா வாழலாம். அதோ பட்டணியா நதிக்கரை ஓரம் சென்று உன் மனது ஆறுதலுக்காக ஓய்வெடுத்து விட்டு சீக்கிரம் அரண்மனை வந்துடுமா, சீக்கிரம் வந்துடுமா. என்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாயே, என்னுடைய வாழ்க்கை எப்படிதான் நடந்து போக வேண்டும் அம்மா? நீ உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு இப்பேற்பட்ட திருமணம் நடந்திருக்குமா தாயே? உன் வயிற்று நான் கருவாக தரித்திருக்க பொழுது இந்த பாவி நான் கலந்திருக்க கூடாதம்மா. அம்மா, அன்று உன் உயிரை பிடித்த அம்மையை என் உயிரை சேர்த்து பிடித்திருக்க கூடாதா தாயே? என்னுடைய வாழ்க்கை எப்படிதான் சீரழிந்து போக வேண்டும் அம்மா? அம்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்தே அம்மா. 10 மாதம் என்னை சுமந்து பெற்று எடுத்த அம்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த
ஆள்காட்டி விரலை போடிச்சு அக்கா சொல்லி கொடுத்த ஏனம்மா பட வார்த்தை இல்லை அம்மா ஆறாரோ ஆரோ ஆறாரோ ஆரோ ஆறாரோ ஆறாரிரோ ஆரிரரிரோ ஆறாரோ ஆறாரிரோ வாழூட்டி என்ன வளர்த்து அம்மா ஆறாரோ ஆரோ ஆறாரோ ஆரோ ஆறாரோ ஆறாரிரோ ஆரிரரிரோ ஆறாரோ ஆறாரிரோ அந்த ஆளு திருமணம் 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 சொல்லிட்டு போனான். அப்படி திருமணம் நடந்தா கூட மணப்பெண் நான் தான். என் கூட திருமணம் நடக்கணும், எங்க தான் பண்ணணும் ஒண்ணுமே தெரியல. கூட சென்ற காவல தெரியல. என்ன காவல என்னடா? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. அப்படியா? ஆமா, திருமணம் திருமணம் சொல்லிட்டு போன ஆளு எங்கடா காணோம்? திருமணம் நடந்துருச்சுமா. நடந்துச்சா?
திருமணமா யாரு கூடடா? வலிக்குதாங்க ஆமா இன்னும் அப்படி ஒரிஜினல் மாதிரி நடிக்கிறீங்க டூப்ளிகேட்டா? ஆமா தேங்காய் முடித்தானே எப்படா பார்த்த? அப்படியா மேடம் எப்ப பார்த்த? நான் நிராயுத பாணியாக இருக்கிறேன் நிர்வாணம் தான் உனக்கு. நாளைக்கு யார் கூட திருமணம் நடந்துச்சு? அம்மா என்ன சொல்றேன், எனக்கு பயமா இருக்குடா. நட்டாபுரம் மாமா வேலை பாக்குறேன் ஆமா பணத்தை கொடுப்போன்னு பார்த்தா கொடுக்கல பில்லாவது கொடு மேடம் ஏய் பில்லு இருக்குடா. திருமணம் சொன்ன யாரு கூட நடந்து திருமணம்? இந்நாட்டு இளவரசர் இளவரசரே? முரளிய வச்சிருந்திய ஆமா அப்பா வந்து திருமணம் அழிச்சு போனாரு ஆமா. திருமணம் யாரு கூட யாரு கூட? பூ கூட இல்ல ஐயோ, மரகதபுரி நாட்டு இளவரசி இளவரசியா? மரகத மாலாவுக்கும் மாலாவுக்கோ நாட்டு இளவரசர் இளவரசருக்கோ? நாளைக்கு திருமணம் இந்த நாடு நகரெல்லாம் எழுதி என் பேர் எங்கேயும் அடிக்காதம்மா இதுதான் கொஞ்சம் கண்ணு மூஞ்ச காட்டிக்கிட்டு இந்த நாடு நகரெல்லாம் என் பேர்ல எழுதி வாங்கலாம் பார்த்தனே. அந்த பாதி கல்யாணம் பண்ணிட்டுடா. இதுக்கப்புறம் எனக்கு யாரும் வர மாட்டாங்க. என்னடா பண்ற? ஒரு 100 ரூபாய் கைஸ் சரி, திரும்ப நடந்ததே அப்படியே போயிட்டானா? என்னடா அப்பா வார்த்தையை கேட்ட கேட்டுட்டு அந்த மரகத மாலா கழுத்துல தாலி மட்டும்தான் கட்டினார் அப்புறம் வேற ஒண்ணுமே நடக்கலையா எனக்கு தெரியும்டா, அவரை பத்தி எனக்கு தெரியும்டா. எப்படியா முண்டை இளவரசர்னு பார்க்காம நீ எதுல வச்சியோ வசிய மருந்து வடியில வச்சியோ இல்ல தொடியில வச்சியோ வாய் மூடு. எங்க வச்சியோ நடத்தி வலிக்குதுடா. அதனால அந்த மணவரையில கூட மனவரில் கூட மனோ 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 புண்ணியவா எனக்கு தெரியும்டா. அவர் என்னை விட்டுட்டு போக மாட்டாருன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணியும் போக மாட்டேன்றான் சரிடா, அவர் எங்கடா இருக்காரு? உன்னை பார்க்கணுன்னு ஓட்டோட்டமா ஓட்டி வர உண்மையா சொல்றேன், உன் வாய்க்கு சக்கரை தண்ணி போடணும். ஆனாலும் வீட்டை பாத்தியா, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. ஆளு வரது நேரத்துல வரேன்டா. எடுத்து வீடு மாதிரி கிடக்குது. எங்க இந்த எழுவு எடுக்கிறது நீ சத்தா தாண்டி இந்த ஊட்ட எழுவு எடுக்க பாவி, உன் வாயில வசம் வச்சு தேக்க. ஏன்டா அப்படி சொல்றேன்? நான் நீண்ட காலத்து நாட்டை ஆண்டு வாழணும்டா. சரி கூட ஒரு 50 ரூபாய் கழிச்சுக்கலாம் சரிடா, ஆனாலும் அது ஒரு பார்த்தா என் குளக்கரை, அந்த குளக்கரைக்கு சென்று நான் நீர் கொண்டு வர போகின்றேன். இந்த வடதிசையில தண்ணீர் கிடையாது. ஆமா, நாட்டுக்குள்ள ஒரு குளம் இருக்கிறது. மன்னர்கள் அப்பொழுது மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அழகாக குளம் வெட்டுறாங்க. அப்படியா? அம்மா, ஒரு மன்னர் ஒரு நாட்டுக்கு குளத்தை வெட்டுறாரு, குளக்கரையில மரத்தை நடுறாரு. ஆமா, ஏன்னு சொல்லு. எதற்காக? அது மாதிரி தெரிஞ்சு கத்துக்கணும். எதற்காக சொல்லுடா. குளத்தை ஏன் வெட்டுறாரு? டேய், உனக்கு தெரியுமா? சீக்கிரம் சொல்லு பாப்பா. என் செல்லல்ல, என் செல்ல குஞ்சி, என் பட்டு குஞ்சி, என் சேட்டு குஞ்சி, சீக்கிரமா சொல்லு. அம்மா, மன்னர்கள் குளத்தை ஏன் தெரியுமா வெட்டுறாங்க? மரத்தை ஏன் தெரியுமா நடுறாங்க? பொம்பளைங்க குளிக்கிறதுக்கு குளத்தையும், அது ஆம்பளைங்க மறைஞ்சிருந்து பாக்குறதுக்கு மரத்தையும். எனக்கு இருக்கிற கிட்னிக்கு நான் கலைஞர்கள் இருக்கக்கூடிய ஆளா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். எடுத்து காட்டுக்க உதாரணம். அதனால குளக்கரைக்கு சென்று குளத்தை எடுத்து தண்ணி கொண்டு வந்துரு. அப்படியா? அவ்வளவுதானே. எப்படி தெரியுமா? ஓல குறித்தோ இல்ல
குளக்கரை எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா அதோ தூரத்துல ஏதோ ஒரு அம்மா தண்ணீர் கூட கொண்டு போறாங்க. அவங்க பின்னாடியே போனா கண்டிப்பா தண்ணீர் கிடைக்கும். அதனால புறப்படலாமா? அம்மா நில்லுங்கம்மா, நில்லுங்கம்மா.
என்னம்மா அப்படி பாக்குறீங்க? நீங்க யாரு? நானா? ஆமாமா. நான் இதே நாட்டை சேர்ந்தவள் தான். அப்படியா? நாட்டின் இளவரசி. ஆமா, இதெல்லாம் கேக்குறீங்களே, நீங்க யாரு? நானா? ஆ, நான் இந்நாட்டு ஏழ்மை குடியில் பிறந்தவள் அம்மா. அப்படியா? என்னுடைய பெயர் மனோரஞ்சன் சொல்லுவாங்க. ஆனா எல்லாருமே என்ன மனோரஞ்சமா கூப்பிடுவாங்க. அப்படியா? ஆமா. அழகான பையன். சரிம்மா, நான் அரண்மனைக்கு புறப்படணும். அம்மா இல்லங்கம்மா, உங்களை பார்த்தா பெரிய இடத்து பெண் போல இருக்கின்றது. உண்மைதான். நானும் சாதாரண ஏழ்மை குடியில் பிறந்தவம்மா. எனக்கு உங்களை பார்த்த உடனே ஒரு சின்ன ஆசை வந்துடுச்சுமா. என்ன பார்த்த உடனே என்னம்மா ஆசை வந்துருச்சு உனக்கு? ஆசையா? ஆமா, நான் என்ன கேட்டாலும் தருவீங்களாமா? நீங்க சொல்றது எனக்கு புரியல. புரியலையா? நீங்க பாருமா, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேம்மா. பார்த்தாலே தெரியுது. அப்படியா? ஆ, அம்மா அதனால என்ன வேணும் உனக்கு? என்ன தெரியுமா வேணும்? எனக்கு பொண்ணோ பொருளோ ஒண்ணுமே வேணாமா. நான் எந்த ஒரு பொறுமீது ஆசைப்பட்டு அடையாம விடவே மாட்டேன். அதனால நான் என்ன கேட்டாலும் தருவேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சத்தியம் செய்து கொடுங்களேன். நீங்க பாருமா, என்னிடத்தில் இருக்கும் பொருளை கேட்டால் நிச்சயமாக நான் தடையில்லாமல் தருவேன். அப்படியா? என்கிட்ட இல்லாத பொருளை கேட்டா நான் என்ன செய்யறது? அப்படியாம்மா? சரிம்மா, சத்தியம் செய்து கொடுங்களேன். அப்படியா? ஆமா. என் வார்த்தை மீது உனக்கு நம்பிக்கை கிடைக்காது. கிடையாதுமா. உன்னுடைய கருத்தில் சத்தியம் செய்து கொடுத்தால் தான் என் மீது உனக்கு நம்பிக்கை பிறக்கும். ஆமா. அப்படிதானே? ஆமாமா. சரி, நீ எதை கேட்டாலும் தடையில்லாமல் தருகின்றேன். அப்படியா? உனக்கு என்ன வேணும்? ரொம்ப சந்தோஷமா. அம்மா வெளிக்கூட வேணுமா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு வேண்டாமா. என்னமா வேணும்? உங்களுடைய பொண்ணோ புறனுக்கு ஒண்ணுமே வேணாம். ஆனாலும் உங்க கழுத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்றதே இந்த மாலை, அதுதாம்மா எனக்கு வேணும். மாலையா? ஆமா. என் கருத்துல மாலை இல்லம்மா. உங்களுக்கு கண்ணு தெரியலையா? அங்க பாருங்கம்மா. ஓ, இந்த மரகத மாலை உனக்கு வேண்டுமா? ஆமாமா. இங்க பாருமா, நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை இந்த மரகத மாளிகை என்னுடைய கழுத்தில் அணிவித்தார். எக்காரணத்தை கொண்டும் இந்த மரகத மாளிகை கட்டக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அம்மா நீங்க பாருங்க, அதற்கு முன்பாக தான் என்ன கேட்டாலும் தருவீங்களா சொல்லி ஒரு சத்தியம் செய்ய சொன்னேன். இது இதற்காக தான். ஏன் தெரியுமா? நீங்க பெரிய இடத்துல இருக்கீங்க, நானும் ஏழ்மை குடியில் பிறந்தவன். ஆனாலும் என்னை பார்த்த உடனே நீங்க எந்த பொருள் கேட்டாலும் தழுவி தருவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணீங்களே, உங்க வாக்கு பத்தி பார்த்தீங்களா? இந்த பணக்காரங்களே இப்படிதாம்மா. பரவாயில்ல, இந்த பொருள் எனக்கு வேண்டாம், நான் போய். இங்க பாருமா, நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று உன்னுடைய கருத்தில் சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றேன். ஆமாமா. செய்து கொடுத்த சத்தியத்தை மறுக்க மாட்டேன். உனக்கு என்ன இந்த மரகத மாலை தான் வேணும்? உண்மைதாம்மா. இங்க பாருமா, என்னை தொட்டு தாலி கட்டின என்னுடைய கணவரே என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அப்படியா? இதற்கு மேற்பட்டு இந்த மரகத மாலை என்னோடு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அந்த மாலை தானே வேணும். ஆமாமா. உனக்கு தரமா? அப்படியாகட்டமா? அம்மா, ஐயா! மரகத மாலா வந்தாங்களா பாத்தீங்க? எம்மா மாலா, மாலா, வா மாலாப்பா, மாலாப்பா, எம்மா. ஐயோ பாவம், இங்க ஏமா படுத்து கிடக்குற? ஐயா தேடி கிடக்குறாரு அரண்மனை முழுதா இந்த குளத்துல. எம்மா, 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 மாலாம்மா, எம்மா, மாலா, மாலாம்மா, வாயந்தா இருக்கல, வா பொறுப்பு சொல்லல. எம்மா, அம்மா, உன் கழுத்துல இருந்த மரகத மாலை எங்கே? நீ குழந்தையாக இருக்கும் பொழுது 33 கோடி தேவர்களும் ஒன்றாக சேர்ந்து அழகாக அணிவித்த மாலையாச்சு. அந்த மாலையை இழந்தாய், இருந்துடுன்னு சொல்லி செத்துட்டீங்களா? ஐயோ, அம்மா, நாட்டிலே வாழ்வதற்காக ஓட்டோட்டமாக ஓடி வந்தான் இந்த பாவிங்க நாங்க ஒன்னா சேர்ந்து உங்களை கொண்டுட்டோம் அம்மா. இதற்கெல்லாம் காரணம் யார்? மன்னா. பாவி, பாவி மன்னா. என்னடா?
மகன் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மகளின் உயிரை பிரித்து விட்டாயா? அன்பே, என்ன சொல்ற? என்னடா சொல்ற? நமது நாட்டுக்குத்தான் இப்பேற்பட்ட சோதனை வர வேண்டுமா? தவம் இருந்து ஒரு மகனை பெற்றெடுத்தீர்கள். பெற்றெடுத்து நல்லது ஒரு முறையிலே மனமுடித்து வைக்கலாம் என்று நினைத்தீர்கள். உண்மைதானப்பா? தாசி விடியே கெதி என்று கிடந்தார். மரகதபுரி நாட்டுக்கு சென்று மரகத மாலாவை திருமணம் செய்து வைத்தீர்கள். மருமகளாக பார்க்கவில்லை, பெற்றெடுத்த மகளாக பார்க்கிறீர்கள். என் மருமகள் மாலாவுக்கு என்னடா நடந்தது? என் மகள் மாலா எங்கே? என் மகள் மாலா எங்கே? மாலா எங்கடா? ஐயா, உனது மருமகள் மாலா தாளில் இருக்கக்கூடிய மஞ்சள் கூட இன்னும் காயலங்க. என்ன பாச்சு? உங்கள் மருமகள் மாலா மனக்கோலத்துல இல்ல ஐயா. மனக்கோலத்தில் இல்லையா? அவள் இறந்த பிணக்கோலத்தில். மகளே மாலா, உன்னை நான் கொண்டு விட்டேன் அம்மா, உன்னை நான் கொண்டு விட்டேனே. ஐயோ, என் மகன் மனத்திலிருந்து நல்லவனாக வாழ வேண்டும் என்று உன்னை திருமணம் செய்து வைத்தேனே. படுபாவி, தொட்டு தாலி கட்டினதும் மனவரிலிருந்து உன்னை விட்டு சென்று விட்டானே. கட்டிய கணவன் உன்னை விட்டு பிரிந்து விட்டான் என்று இருந்து விட்டாயா மாலா? ஐயோ 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 மாலா, உன்னை நான் மருமகளாக பார்க்கவில்லையே, என் மகளாகத்தானே பார்த்தேன் அம்மா. என்னை விட்டு சென்று விட்டாயே. என் மகன் தான் தாசி மீதாக சென்றிருக்கின்றான். நீங்க ஆகிலும் எனக்கு துணையாக இருப்பார் நினைத்தேனே அம்மா. மாலா, என்னை விட்டு சென்று விட்டாயே மாலா. ஆண்டவா, நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்க வேண்டுமா இறைவா? மகளே மாலா, இறைவா, ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலில தூங்க மாலா. என் மருமகள் மாலாவை பாருங்கம்மா. ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலில தூங்க மரக்கட்டையில வேக போன மகளே நீ போன உன் பேர நாங்க தூக்கி போனோம். ஐயோ மகளே, என்னை விட்டு சென்று விட்டாயே அம்மா. மாலா, கண்ணை திறந்து பாருமா, என்னை கண்ணை திறந்து பாருமா. மூச்சு நின்னு போனதுமே மாமா கண்ணில கண்ணீர் போலதான். மாலா, மூச்சு நின்று போனதுமே மாமா கண்ணுல கண்ணீர் கோலந்தா. மூச்சு நின்று போனதுமே மாமா கண்ணில கண்ணீர் போனதான். நம்ம கடவுள் நம்ம வாழ்க்கையிலே குடும்பத்திற்கு தந்த சோகந்தான். பூவும் இல்ல, அம்மாவுக்கு பொட்டும் இல்ல, பூவும் இல்ல அம்மாவுக்கு பட்டும் இல்ல, பூவும் இல்ல,
பொட்டும் இல்ல பூசும் மஞ்சள் நீ இல்லாம பூத்ததில்ல அம்மா பாரு ஒரு பார்வை மேல போட்டாங்களே பட்டு போடவ போற கோலம் போற பூத்தேர நாங்க தூக்கி போறோம் கட்டி வச்சு கட்டிலே தூங்க மரக்கட்டையில வேக போற மருமகளை பாருங்க போ என் மருமகை என்று விட்டு சென்று தேர விட்டாரேம்மா. மாமா தூக்கி நான் போறேன் வாடா, கண்ணை திறந்து பாருமா என்ன கண்ணை திறந்து பாருமா நீ அழுது ரத்தனாலமெல்லாம் உடம்புக்குள்ள ஒடுங்கி போச்சம்மா பாலா நீ அழுது ரத்தனானமெல்லாம் உடம்புக்குள்ளே ஒடுங்கி போச்சம்மா நீ அழுது ரத்தனாலமெல்லாம் உடம்புக்குள்ள ஒடுங்கி போச்சம்மா உடம்பு சுடுகாட்டில்தான் இறுதி சடங்கு முடிய போதம்மா மாமா உன்னை கஷ்டப்பட விட்டதில்ல மாமா உன்னை கஷ்டப்பட விட்டதில்ல மாமா உன்னை கஷ்டப்பட விட்டதில்ல கோபம் வந்தால் கூட யாரையுமே திட்டினதில்ல நீ ராஜா வாழ்க்கை வாழ்ந்த அம்மா மடியில் மண்ணா சாங்கி போற கோலம் போற தேர மாமா தூக்கி நான் போறேன் ஐயையோ! கட்டிலே தூங்க மரக்கட்டையில வேக போன ஆடி போனேன் கண்டவா தேர மாமா தூக்கி நான் போறேன் இறைவா வாழ வேண்டிய வயது என் மருமகள் என்னை விட்டு சென்று விட்டாரு என் மகன் தான் என்னை விட்டு பிரிந்து விட்டான் என்றால் என் மகனை நல்லவனாக மனம் திரிந்து தந்தையோடு சேர்த்து வைப்பா என்று வாக்குறுதி தந்தாயே மாலா ஐயா, அன்பு நம் நாட்டுக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தாய ஆண்டாளு காலம் மனித புலவினாலும் பாண்டவர் மீண்டும் வரப்போவது கிடையாது இறந்தவர்கள் எல்லாம் அன்பு வரப்போவது கிடையாது. அன்பு இப்போதாக அந்த படுபாவை அழைத்து பாருண்டா இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறோம். உண்மைதானப்பா ஐயா, பிறந்த வீட்டில் சுகத்தோடு வாழக்கூடியவள் புகுந்த வீட்டிலாவது வாழ்வாள் என்பதற்காக தான் பொன்னையும் பொருளையும் வாரி கொடுக்கிறார்கள். எத்தனையோ தான தர்மங்கள் செய்கிறார்கள். ஆனால் வந்த உன் மருமகள் வாழவில்லையே. ஐயோ தியாக செய்யக்கூடிய சடங்கு. தொட்டு தாலி கட்டி அந்த படுபாவின் கருத்தால் கொல்லி வைத்த அதனுடைய ஆன்மா சாந்தி அடையும் இப்போதாக அந்த படுபாவை அழைத்து பாருண்டா ஐயா, எவ்வளியாவிலே எதிர்னு இருக்கிறான். அவனா கொல்லி வைக்க வருவான். இருந்த செய்தி கேட்டாவது கொஞ்சம் மனம் இறங்குவான பாருண்டா சரிங்க. தொட்டு தாலி கட்டிய பாவத்திற்காக உண்மைதானப்பா அவன் கரத்தால கொல்லி வைக்கணும். பையனை கூப்பிடுற என்ன பண்றான்? டேய், டேய் முருகே, டேய் பையா, டேய், டேய் பாவி, ஆறாம் காட்டாப்ல நம்மளை செருப்பு